சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அன்பு கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். அவன் வந்தானா சாதெல்லாம் போட்டு படையில போட்டுடலாம். துளசி, அவனுக்கு ஒரு கால் பண்ணு. நில்லு மா, எதுக்கு துளசிய கால் பண்ண சொல்ற? அண்ணா டென்ஷன் ஆறதுக்கா? அப்ப நீயாவது அவனுக்கு கால் பண்ணு. துளசி கால் பண்ணாவது டென்ஷன் ஆயிட்டு விட்டுருவான். நான் கால் பண்ணேன்னு வையேன், அந்த டென்ஷன் மொத்தத்தையும் என்கிட்ட தான் காட்டுவான். நான் வாங்கி கட்டிக்கணுமா? அவன் வரும்போது வரட்டும், பொறுமையா படையல் போட்டுக்கலாம். ஏய், என்ன இவன்? எங்க போனா இந்த அன்பு? தப்பு பண்ணிட்டீங்க அத்தை. மாமாவை நீங்க அனுப்பியிருக்க கூடாது. சூப்பரா இருக்கு. அப்பா, சும்மா சொல்லக்கூடாது. உங்க ரெண்டு மாப்பிள்ளைங்களுக்கும் அட்டகாசமா வேஷ்டி சட்டை எடுத்திருக்கீங்க. அண்ணா கடைக்கு போன மாதிரி தெரியலையே. ஆனந்தி அண்ணி கூட பொங்கல் கொண்டாட போயிருப்பானோ? கேட்டு பாப்போம். ஹலோ யாழினி, பொங்கல் வாழ்த்துக்கள். விஷு சேம் சௌசவ். என்ன ஹாஸ்டல்ல பொங்கல் சிறப்பா போயிட்டு இருக்கா? தூள் கலப்பது பொங்கல் செலிப்ரேஷன். சுத்தி ஒரே தலை பொங்கல் குரூப் தான். உங்க அண்ணனும் இங்க இருக்காரு, நீயும் வந்திருக்கலாம்ல அவர் கூட. அப்படியா? அண்ணா அங்கதான் இருக்காரா? அவர் ஈஸியா போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. நான் என்ன சொல்றது? எனிவே, அங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்கல்ல? அதெல்லாம் செம்ம ஹாப்பி. அப்படியே வீடியோ கால் ஸ்விட்ச் பண்றேன், நீயும் பாரு, நீயும் விஷ் பண்ணு. ஓகே. ஆனந்தி, இந்தா ஒரு கெஸ்ட் பேசுறாங்க. அண்ணி, பொங்கல் வாழ்த்துக்கள் யாழினி. உங்களுக்கு தலை பொங்கல் வாழ்த்துக்கள். நான் எதுவும் சொல்லல, அவளாதான் விஷ் பண்றா. என்னன்னா அண்ணியோட ஒரு லுக்குக்கே இப்படி மறந்து போற? இரு, உனக்கு வீட்ல வந்து இருக்கு. ஒன்னும் அவசரம் இல்லனா, நிதானமா பொறுமையா சந்தோஷமா அண்ணி கூட பொங்கல் கொண்டாடிட்டு பொறுமையா வா. இங்க ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன அண்ணி, இப்ப சந்தோஷம் தானே? அண்ணா உங்க கூட இருக்காருல்ல, இனிமேலாவது சந்தோஷமா இருங்க. பாத்தீங்களா அத்தை? நீங்க அவ்வளவு சொல்லியும் நம்ம மாமாவுக்கு படையல் போடுறதை விட மாமாக்கு எது முக்கியமா இருக்குன்னு பாத்தீங்களா? ஆனந்தியோட மொத்த குடும்பமும் சேர்ந்து மாமாவை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஆனந்தி கூடயும் அவ குடும்பத்தோடயும் தலை பொங்கல் கொண்டாடுறதா மாமாக்கு முக்கியமா போயிடுச்சு. நீ இரு துளசி, அவன் எப்படி பொங்கல் கொண்டாடுறான்னு நான் பாத்துடுறேன். நானும் வரேன் அத்தை. வேணாம், நீ வந்தா உன்னை தேவையில்லாம ஏதாவது சொல்லுவாங்க. அவனை நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏய் துளசி, அம்மா எங்க? கேக்குறேன்ல, அம்மா எங்க?
ஹாஸ்டல்ல எல்லாரும் சேர்ந்து தலை பொங்கல் கொண்டாடினா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? ஏய் ஒட்டு கேட்டியா? பின்ன என்ன, உங்க அம்மா ஹாஸ்டலுக்கு போயாச்சு. அவங்க பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்கன்னு நானும் பாக்குறேன். அடி பாவி. என்ன மாப்பிள்ளைங்களா, மாமனார் கொடுத்த சீரெல்லாம் வாங்கிக்கிட்டீங்க. ஆனா ஆனந்திக்கு கோகிலாக்காக்கும் புருஷனா தலை பொங்கல் கிஃப்டா நீங்க ஒண்ணுமே கொடுக்கலையே. ஏன் இல்ல, அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம். எங்க வச்சிருக்கீங்க? இங்க அதான் வச்சிருக்கோம். அங்கேயே வச்சிருந்தா எப்படி? எடுத்து கொடுத்துட வேண்டியதானே? கொடுத்துருவோம். சகல கொடுத்துருவோம். ரோசா, நான் கூட ஏதோ ரிச்சா எதிர்பார்த்தேன். சௌந்தர்யா, நீ ரிச்சா எதிர்பார்த்த, அவங்க ரொமான்டிக்கா யோசிச்சிருக்காங்க. ரொமான்ஸ் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. உங்க கையாலே உங்களுக்கு கொடுத்துடலாம்ல. நல்ல நேரம் வந்துருச்சு, பொங்கல் வச்சிடலாம். ஆனந்தி, கோகிலா, தட்டுல கற்பூரத்தை ஏத்தி தரேன். அத பானைக்கு காமிச்சிட்டு அந்த கற்பூரத்தை அப்படியே அடுப்புல போட்டுடுங்க. இந்தாம்மா.